ஹாய் தமிழக சொந்தங்களை, மூன் ஃப்ளாஷ் யூடியூப் சேனலிலிருந்து உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் எல்லோருக்கும் அனைவருக்கும் இஸ்லாமிய சமுதாய உறவுகளுக்கும், இந்து சமுதாய தொப்புள் கொடி உறவுகளுக்கும், கிறிஸ்துவ சமுதாய தொப்புள் கொடி உறவுகளுக்கும், ஆக ஒட்டுமொத்த தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த இந்த காலை மகிழ்வை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோவை நான் பதிவு செய்வதின் ஒரு முக்கிய காரணம், இன்றைய நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் பற்றித்தான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு முன்வைப்பது என்னுடைய கடமை என்ற அடிப்படையிலே தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். அப்படி நான் என்னத்தை சொல்லிவிடப் போகிறேன் என்று சில பேர் நினைக்கலாம். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அதில் ஆயிரம் அர்த்தங்களும், ஆயிரம் விஷயங்களும், ஆயிரம் அறிவார்ந்த சிந்தனைகளும் இருக்குது என்பதை நீங்கள் 1க்கு 2 முறை இந்த பதிவை நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவை, ஒரு உத்வேகத்தை, ஒரு ஜென்ரல் நாலேஜை உங்களுக்கு அது தரக்கூடும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பகிர்கிறேன். அப்படி என்ன என்றால், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் டிராவிட், இந்த தமிழ்நாட்டினுடைய திராவிட கட்சிகளின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அது எந்த முறையில் கவிழ்க்கப்பட்டு இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அது உங்களிடத்திலே நான் வைக்கிறேன். நான் சொல்லுவேன், ஜனநாயகத்தின் குரவலையை நெரித்து கொன்றுவிட்டு ஒரு நடிகரை வெற்றி பெற செய்து விட்டார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன், செய்திருக்கிறார்கள் என்பதை நான் பதிவு செய்வேன். அது எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கு ரீசன் இருக்கிறது. ஓட்டிங் மிஷினா, எலெக்ஷன் கமிஷனா, எந்த அடிப்படையில் தமிழகத்தில் இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்தது, இல்லை மக்கள்தா என்கின்ற கேள்வியை நான் உங்களுக்கு கொஸ்டின் மார்க்களோடு உங்களுடைய சமூகத்தில் நான் அதை சமர்ப்பித்து விடுகிறேன். சமர்ப்பித்து விட்டு நான் சொல்ல வரக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஆக இன்றைக்கு ஒரு நடிகர், தமிழக திரைத்துறையில் வளவந்தவர், அதை பற்றி நம்ம எல்லாரும் தெரிந்த விஷயம். அவர் அரசியலில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வந்திருக்கிறார் என்பதுதான் இங்கு ஒரு ஆச்சரியக்குறியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நிலையிலே அவர் ஆட்சியில் அமர்ந்திருக்கும் இதனுடைய பின் விளைவு எப்படி இருக்கும், எப்படி இருக்க போகுது என்பதுதான் மிகப்பெரிய விஷயம். அந்த விஷயத்தை மக்களுக்கு ஒரு விஷயத்தை முன்னாடியே நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய அறிவுக்கு எட்டிய, என்னுடைய ஜென்ரல் நாலேஜுக்கு எட்டிய, என்னுடைய சிந்தனைக்கு எட்டிய, எனக்கென்று இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு சிந்திக்கும் திறன் ஆற்றலை கொண்டு நான் அதை உங்களுக்கு நான் பகிர்கிறேன்.
அது எப்படி என்றால், விஜய் என்னும் ஒரு திரை பின்பம் விஜய் என்னும் ஒரு திரைப்பிம்பம் அரசியலில் ஏபிசிடி கூட தெரியாத ஒரு புள்ளைப்பூச்சி என்பதுதான் உண்மை. அரசியலில் கால் பதித்த நாளிலிருந்து பல அப்பாவி மக்களுடைய உயிர்களை காவு வாங்கிய பட்டமும் அவருக்கு உண்டு. இப்படிப்பட்ட இவர் இப்போது பதவிக்கு வந்தாச்சு. இனி அவருடைய ஆட்சி முறை நடவடிக்கைகள் எப்படி இருக்கப் போகிறது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? அங்கதான் நான் ஒரு கொட்டேஷனோட ஒரு முற்றுப்புள்ளியோட உங்களுக்கு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறேன். அமைதிப்படை என்று சொல்லக்கூடிய ஒரு திரைக்கதையிலே வரக்கூடிய ஒரு கேரக்டரை தான் உங்களுக்கு முன் உதாரணமாக நான் காட்ட விரும்புகிறேன். அமைதிப்படை அமாவாசை படம் நிறைய பேர் பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த அமைதிப்படை அமாவாசை அரசியலை விஜய் என்று சொல்லக்கூடிய இந்த நடிகர் இனி வரும் காலங்களில் அவர் முன்னெடுக்கக்கூடும். அப்படிப்பட்ட சூழல் ஏற்படும். அப்படிப்பட்ட நிலைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தள்ளப்படுவார்கள் என்கின்ற விஷயங்களை நினைத்தால் நிச்சயமாக என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. காரணம், ஐ ஆம் இந்தியன் சிட்டிசன். My motherland is state of far in Tamil Nadu. I am like that sea with Tamil Nadu. All of the people, all of the extra. So, I very feel down now you. Very more feel. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ மக்கள் ஓட்டு போட்டு வந்தாரா என்கின்ற ஒரு கேள்வியும் நான் உங்களிடத்தில் வைத்து விடுகிறேன். என்னுடைய அறிவுக்கு எட்டுன அடிப்படையில் அது அப்படி இல்லை என்று தான் நான் சொல்வேன். இது என்னுடைய சொந்த கருத்து. இல்லை எலெக்ஷன் மிஷின், தேர்தல் கமிஷன் சப்போர்ட்டோடு வந்தாரா அப்படிங்கிற விஷயத்தையும் என்னுடைய சொந்த கருத்து வேறு. இந்த விஷயத்தையும் கேள்விக்குறியாக ஒரு கொட்டேஷன் மார்க்காக உங்கள் மத்தியிலே நான் வைத்து விடுகிறேன். ஆக என்னுடைய மிகப்பெரிய கவலை எல்லாம் ஒரு அமைதிப்படை அமாவாசையாக விஜய் மாறக்கூடும். தமிழக மக்கள் அலக்களிக்கப்படுவார்களோ, அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விடுமோ? காரணம், அதற்குண்டான அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. இதை எல்லாரும் சிந்தித்து பார்க்க முடியாது. ஒரு உதாரணம் நான் சொல்வேன். எந்த அளவுக்கு நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்கள் என்று உங்களுக்கு கேள்வி எழலாம். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். நம் கையில் இருக்கக்கூடிய 5 விரல்களும் ஒரே அளவில் இல்லை. ஒன்று உயரமாகவும் ஒன்று குட்டையாகவும் கட்டையாகவும் இருக்கிறது. இதே போலதான் ஒவ்வொருடைய மனிதர்களுடைய அறிவாற்றல், சிந்தனை ஆற்றல், திறனாற்றல், படிப்பாற்றல் எல்லாமே, செயல்முறை ஆற்றல், தொழிலாற்றல் எல்லாமே. அந்த அடிப்படையிலே நான் இந்த அளவுக்கு எனக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்லை.
என் நாட்டு மக்களுக்கும் என் சமூகத்துக்கும் எந்த ஒரு தீங்கு இழைக்க எந்த ஒரு அரசியல் தலைவர்களாகவோ இல்லை சமூக விரோதிகளாகவோ யாரும் தமிழ்நாட்டு மண்ணில் காலெடுத்து வைத்தால் அவர்களை எதிர்த்து போராடும் குணம் கொண்ட ஒரு வேங்கையாகத்தான் நான் மாற நினைத்தேன். இப்போது அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து என்னுடைய வாழ்க்கையை பொது வழியில் சமர்ப்பிக்க நான் முற்பட்டு இருக்கிறேன். அந்த விஷயத்தில் நான் யாருக்கும் அஞ்சப் போவதுமில்லை, அடிபணியப் போவதுமில்லை. அஞ்சுவதும் அடிபணிவதும் என்பதும் என்னை படைத்த இறைவன் ஒருவனுக்கே தவிர வேறு எதற்காகவும் இல்லை என்பதை குறிக்கோள் காட்டி ஒரு உதாரணத்தை சொல்லி நான் விடைபெறுகிறேன், முடித்து கொள்கிறேன். ஒரு 3 தீயவர்கள், ஒரு கொலைகாரர், ஒரு கொள்ளைக்காரர், ஒரு விபச்சாரம் செய்கிறவர் அப்படின்னு கூட வைத்துக்கலாம். 3 தவறானவர்கள். இவர்களை கண்டுபிடிப்பதில் சிபிசிஐடிக்கு ஒரு டெக்னிக்கல் இருக்குது. அவங்க வேறு ஒரு ரூட்டில் அவங்கள வாட்ச் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. ஒவ்வொரு அசைவை வச்சும் கூட இவர் தான் அந்த குற்றவாளிங்கிறது தெளிவாக கண்டுபிடிச்சிருவாங்க. சிஐடிக்கு ஒரு மூமெண்டேஷன் இருக்குது, ஒரு நாலேஜ் இருக்குது, அவங்களுக்கு கொண்டு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, அவங்களுக்கு கொண்டு ஒரு பிரெயின் பவர் இருக்குது. அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அடிப்படையிலே எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட், த காட் ஆஃப் கிஃப்ட் ஹியூமி இன் மை பிரெயின், என்னுடைய சிந்தனை ஆற்றல், அதாவது சைக்காலஜி, மென்டாலிட்டி அண்ட் ஜென்ரல் நாலேஜ். இவ்வளவு நாள் இதெல்லாம் நான் ஏதோ ஒரு ரீதியில் வீணடித்து விட்டேன். ஆனால் இனிமே அதை நான் அப்படி வீணடிக்க விரும்பவில்லை. இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டிற்காகவும் இனி வரக்கூடிய காலங்களில் அதை பயன்படுத்தி நாட்டு மக்களுக்காகவும் சமூகத்துக்காகவும் சொந்தங்களுக்காகவும் உறவுகளுக்காகவும் அதை பயன்படுத்தி யாரையும் எதையும் எதிர்த்து நிற்கும் வீர சிந்தனையோட களமிறங்க நான் தயாராக இருக்கிறேன். ஆகையினால் இன்றைக்கு அமையவிருக்கும் நடிகர் விஜயினுடைய ஆட்சி, ஏன் அவரை சிஎம் என்று நான் சொல்ல வரவில்லை என்று சொன்னால், அவர் இன்னும் சிஎம்மாக பதவியேற்கவில்லை. அவர் சிஎம்மாக பதவியேற்கும் வரை அவர் சிஎம் என்ற அந்த ரேங்குக்கு அவரை கொண்டு வர வேண்டிய அவசியமும் இல்லை. இது இந்தியன் அரசியல் கான்ஸ்டிடியூஷன். ஆகையினால் அவரை விஜய் என்று சொல்வதோ நடிகர் என்று சொல்வதோ எனக்கு தார்மீக உரிமை உண்டு. நானும் அதான் சொன்னேன். இந்த இந்திய நாட்டினுடைய பிரதிநிதி, தமிழ்நாட்டில் பிறந்தவன், தமிழ் மண்ணில் வாழ்ந்தவன், தமிழ் மண்ணில் தாமரையின் தண்ணியை குடித்து வாழ்ந்தவன். எனக்கும் எல்லா ரோசங்களும் எல்லா அரசியல் தந்திரங்களும் எல்லா மனிதர்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய அனைத்து விதமான அறிவு ஆற்றல்களும் சிந்தனையும் வல்ல ரகுமான் எனக்கு தந்திருக்கிறான். ஆகையினால் எந்த விஷயத்தையும் ஒளிமறைவு இல்லாமல் வெட்ட வெளிச்சமாக எதையும் பேசக்கூடியவன் நான் என்கின்ற அடிப்படையிலே வரக்கூடிய காலங்களிலே ஓட்டு போட்ட என் தொப்புள் கொடி உறவுகளுக்கு மீண்டும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ஓட்டு போட்டு விட்டீர்கள், ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விட்டார்கள். ஆனால் நல்லாட்சியாக இருக்குமா என்கின்ற கேள்விக்குறியைத்தான் நான் முன்வைக்கிறேன். அதே மாதிரி ஒரே ஒரு இடத்தில் ஆச்சரியக்குறியாக உங்களிடம் ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறேன். அமைதிப்படை அமாவாசை ஆட்சிதான் தமிழகத்தில் 99% நடக்க வாய்ப்பு இருக்கிறது. தமிழக உறவுகளை, இரத்த சொந்தங்களை விழித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். உங்களுடைய ஆதரவுகளை தந்து இதுபோன்ற இன்னும் அதிகமான வீடியோக்களை அதிகமான ஆதாரங்களோடு புள்ளி விவரங்களோடு உங்களுக்கு எடுத்து வைப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்து உதவி செய்யுங்கள் என்று உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் மனமார்ந்த பாசமிகுந்த மனமகிழ்வை வெளிப்படுத்தி இந்த பதிவில் இருந்து விடைபெறுகிறேன். தேங்க்ஸ்.